விளிம்பு நிலை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு அந்த குச்சை கொடுறாம பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு ஒருங்கிணைந்த வளாகத்தை கட்டமைப்பதற்காக பொதுமக்களின் பங்களிப்புடன் 1,00,000 சதுர அடியிலான இடம் வாங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் அரசு போட்டித் தேர்வினை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையிலும் பெண்கள் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியை வழங்கி அவர்களை தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் சமூகத்தில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை வழங்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய வகையிலும் கட்டணமில்லா ஒரு வளாகத்தினை கட்டமைப்பதற்காக இப்போது கட்டுமான பணிகளை முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம். முதற்கட்டமாக 2000 சதுரடியில் ஒரு பயிலரங்கை கட்டுகின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போஸ்ட் ஒரு 5 மாடி கட்டலாமா? ஒரு பெரிய அளவில் எல்லாம் 16 mm ராடு போட்டு ஒரு பெரிய அளவிலான ஒரு போஸ்ட்டை கட்டமைப்போடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அது மண்ணாலையும் வேற கரையானாலையும் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால இதுக்கு இதை பாதுகாப்பதற்கான பெயிண்ட் அடிக்கிறோம். இப்போ என்னால் அதுக்கு முன்னாடி நான் நிறைய வயல்லே போய் வேலைலாம் செஞ்சுருக்குறோம். எங்கள் வயலில் உடல் ரீதியான பாதிப்பு வந்ததுக்கு பிறகு என்னால் பெரிய அளவில் வேலை செய்ய முடியல. சரி, இந்த வேலையாவது நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக செய்யணும்னு சொல்லிட்டு தோழர்களோடு சேர்ந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறோம். அதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறோம். இப்போ நான் பெயிண்ட் அடிக்கிறேன். சரியாக அடிக்கிறேன்னான்னு பாருங்கள். நான் தெரு தெருவாக ஊர் ஊராக சுண்ணாம்பு அடித்து பேர் எழுதணும், போஸ்ட் அடித்து ஒட்டணும். 30 வருஷமாக நானே சுண்ணாம்பு காய்ச்சி மைதா காய்ச்சி நானே போஸ்ட் அடிச்சிருக்கேன், பெயிண்ட் அடிச்சிருக்கேன் விளம்பரத்துக்கு செவுத்தில். இப்போ நீண்ட நாளுக்கு பிறகு இந்த ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம். என் தலையை தான் காட்டுறியா? இது எப்படி நல்லா இருக்கு ராமு? நல்லா தெரியுதா? நல்லா மறையுதா? கரெக்டாக இருக்குண்ணா. கருப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படித்தான் இருக்கும். தார் மாதிரி இருக்காது. அது ரோலரா? அது ரோலரு.